அப்படின்னா அந்த பக்கம் போய் மற்றொரு இடத்துல வெளியில போக முடியாத தெரு இருக்கும் இல்லையோ, அதே போல நம் மனசிலிருந்து இந்திரியங்களுக்கு ஓட ஆரம்பிக்கிறதுன்னா அதை எப்படி திரும்ப இழுக்க? தத்தோ தத்தோ நியம்ய, அதே வழியில தான் அதை திரும்ப கொண்டு வர வேண்டும். அப்படின்னால் மனசிலிருந்து ஞானம் கண்ணுக்கு போறது, கண்ணிலிருந்து ஒரு பொருளை நோக்கி போறது. இது நாம் பார்க்க கூடாத பொருள்னு வச்சுப்போம். நான் மனசை அடக்கணும். எப்படி அடக்கலாம்? ஏன்னா மனசை அடக்குன்னு சொல்லிட்டு இருக்கார். மனசிலிருந்து ஞானம் புறப்பட்டு கண்ணுக்கு போயிடுத்து, கண்ணை மூடி நுட்டமா? அப்ப மனசு அடங்குமோன்னா கண்ணை மூடின்றதுக்காக மனசு அடங்காது. சரி, அப்ப இதை எடுத்து விட்டோமா? இதை எடுத்துட்டா இது இருக்கு, இதை பத்தி கண்ணு நினைக்க போறது, மனசு நினைக்க போறது. ஆக மொத்தத்துல வஸ்துவ வெறுமை நகர்த்தி விடுறதுனால மட்டுமே அடங்கி விடாது, கண்ணை மூடின்னு இருக்கிறதுனால மட்டுமே மனசு அடங்கி விடாது. அப்ப எப்படி அடக்க முடியும்னால் கண்ணுக்கு பார்வை கொடுத்துத்தான் ஆகணும், காதுக்கு கேள்வி கொடுத்துத்தான் ஆகணும், கைக்கு தொடு உணர்ச்சியை கொடுத்துத்தான் ஆகணும், நாக்குக்கு ருச்சி கொடுத்துத்தான் ஆகணும். இது ஒன்னொன்னும் கொடுத்துத்தான் தீர வேண்டும். ஆனா என்ன செய்யலாம்னால் இந்த விஷயத்தை கண்ணு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, பார்த்தா மனசு கட்டுப்படும்னு தோன்றது இல்லையோ, அப்ப இதிலிருந்து மாத்தி விடணும். ஆனா கண்ணுக்கு விஷயத்தையும் கொடுக்கணும், காதுக்கு விஷயத்தையும் கொடுக்கணும், மனசு மட்டும் நல்லதா இருக்கணும். இதற்கு ஒரே வழி என்ன? கண்ணு நல்ல தத்துவத்தை நோக்கி திரும்ப வேண்டும், காது நல்லத்தை நோக்கி திரும்ப வேண்டும், கை நல்லத்தை நோக்கி திரும்ப வேண்டும். அதைத்தான் தத்தோ தத்தோ நியம்யான்னு தெரிவித்தார். எந்தெந்த இந்திரியங்கள் வழியே மனசு போயித்தோ அந்தந்த இந்திரியங்களை கொண்டேதான் திருத்த முடியுமே தவிர இந்திரியங்கள் அத்தனை அடைச்சு போட்டுட்டு மனசை திருத்தணும் நினைக்கவே வேண்டாம். நம்ம காட்டுல போய் கண்ணு காது எல்லாத்தையும் மூடினுட்டா மனசு அடங்கிடும் நினைத்தா பைத்தியகாரத்தனம். அது அடங்கவே அடங்காது, இன்னும் சண்டித்தனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். எந்த ஒன்றும் ஒரு பிள்ளை மண்ணு சாப்பிடணும்னு பிடிவாதம் பிடிக்கிறச்சே தாயார் சாப்பிடாதேன்னு, அப்ப ரொம்ப நம்ம சாப்பிடாதேன்னு சொன்னா வேணும் நானு 2 மண் எடுத்து வாயில போட்டுக்கும். கொஞ்சம் விட்டு பிடித்தால் தான் நடக்கும். அதே போல மனசை அடக்கிறதுக்கும் விட்டுட்டுத்தான் பிடிக்க வேண்டும். அதுக்குன்னு விட்டு நுட்டு பிடிக்கிறதுக்குன்னு அழியாக்கி விடக்கூடாது. ஏன்னா விட்டமே அப்படின்னா விட்டு போகவே போயிடும். விட்டத்தினோட சீக்கிரமா பிடிச்சு நோடணும். அப்ப கண் மூலமாக மனசு வெளியேற பார்த்தால் போகும். கண்ணுக்கு விஷயத்தை நாம கொடுத்துத்தான் ஆகணும். ஆனால் கண்ட விஷயத்தை கொடுக்காமல் பெருமானுடைய விக்கிரகத்தையும் அவனை பத்தின கதையையும் அவன் சூடிக்களைந்த மாலையை நுகர்தலையும் அவன் பிரசாதத்தை சாப்பிடுகையும் இப்படி கண்காது மூக்கு முதலான இந்திரியங்களுக்கு விஷயமா வச்சுட்டோம்னா அப்ப நல்ல விஷயத்துல கண்ணு காது போயிருக்கு, அதனிடத்திலேருந்து செய்தி திரும்ப மனசுக்கு வரும். அப்ப நல்ல விஷயம்தான் மனசுக்கு வந்தாகணும். தானே மனசு அடங்குவதற்கு தொடங்கும். ஆக மனசு அடக்குவதற்கு வழி நம்முடைய கண்காது முதலான இந்திரியங்கள்ல இருந்து ஞானம் வெளியில ஓட பார்க்கும், அனுபவிக்க விடணும். எத்தை அனுபவிக்க விடணும்னு பார்த்து ஆத்ம விஷயமாகவும் பரமாத்ம விஷயமாகவும் அனுபவிக்க விட வேண்டும். ஆக மனத்தை அடக்குதல் அதுதான் மிகச்சிறந்த தமமாக சொல்லப்பட்டது. யுகோதமச்ச பிரகீர்த்திதா மனசோ தமனம் தமஹ, மனத்தை அடக்குவதுதான் மிகச்சிறந்த தமனம் என்று தமம்னு சாதித்தார். அடுத்து 85வது கேள்வி. க்ஷமாச்ச கா பராப்ரோக்தா. க்ஷமாச்ச பொறுமை, கா பராப்ரோக்தா எது மிகச்சிறந்த பொறுமை, பொறுமைகளுக்குள்ளே எது மிகச்சிறந்த பொறுமை கேட்டா சொல்லிடுவார்கள், 124 கேட்டு இருக்க முடியும், அதுதான் பொறுமை. இதை விட எங்களுக்கு என்ன பொறுமை வேணும்? பெரிய பரீட்சை. 7 நாளும் பொறுமையாத்தானே கேட்டுந்தாகணும். ஏதோ ராமாயண கதை பாரத கதைன்னா நம்ம பாட்டு கேட்டு போயிடலாம். இவர் என்னென்னமோ மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கார். கேட்கறதுக்கு தனித்தனியா அவர் பதில் சொல்லிட்டு இருந்தார்னா பொறுமையா நீங்களும் கேட்டுன்னு தானே இருக்கீர்கள். அதிலிருந்தே ஆஸ்திக்கம் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த கஷ்டமா ஏதோ ஒருத்தர் கேள்வி கண்டிருக்கார், நமக்கு என்ன இப்ப எதனால லாபம்னு வராமலே இருந்து விடலாம் இல்லையோ. வெறும் கதையா இருந்தா ஆச்சரியமா கேட்டு போயிடலாம். இது ஒண்ணு கதையா மட்டுமே இல்லை, கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கிறது. இருந்தாலும் விடாமல் கேட்கிறோம்னால் ஆஸ்திக்க புத்தி லோகத்துல போயிடவே படாது. அது எங்கேயான 4 நாஸ்திகர்கள் 4 இடத்துல பேசிட்டு இருக்கலாமே தவிர ஆஸ்திக்யம்ங்கிறது பெருமானுடையது. அது என்றைக்கும் வளர்ந்துதான் தீரும், மலர்ந்துதான் தீரும். ஆகையாலே க்ஷமாச்சக்கா பராப்ரோக்தா எது மிகச்சிறந்த பொறுமை? எது பொறுமை? பதில் சொல்றார். க்ஷமா துவந்த்வ சகிஷ்ணுத்வம். க்ஷமா பொறுமை, துவந்த்வ இரட்டைகளை, சகிஷ்ணுத்வம் பொறுத்து கொள்வது, இரட்டைகளை பொறுத்து கொண்டால் அதற்குத்தான் க்ஷமான்னு சொன்னார். எந்த இரட்டைய பொறுத்து கொள்ளுதல்? நம்ம வாழ்க்கையில நிறைய இரட்டை வரும். சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ தத்தோ யுத்தா யுத்தஸ்வ நைவம் பாபம் அவாப்சசின்னு தெரிவித்தானோ இல்லையோ. சுகம் துக்கம்ங்கிற இரட்டை, சீத உஷ்ணம் குளிர்ச்சி வெப்பம்,
அப்படிங்கிற இரட்டை, மானம் அவமானம்ங்கிற இரட்டை, லாபம் நஷ்டம்ங்கிற இரட்டை, வெற்றி தோல்விங்கிற இரட்டை, இப்படி பல இரட்டைகள் வந்துட்டே இருக்கும். இந்த இரட்டைகளை நான் பொறுத்து கொள்ள கற்றுக்கொண்டோம் என்னால் அதுதான் மிகச்சிறந்த பொறுமை. ஒருத்தர் தப்பு பண்ணா தப்ப நாம பொறுத்துக்கிறோமோ இல்லையோ, அது மட்டும் பொறுமை அல்ல. இதைத்தான் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. திரைகுண்ய விஷயா வேதாக, வேதங்கள் முக்குணங்களுக்கும் சொல்லும். நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, நீ முக்குணங்கள் அற்றவனாக இருப்பாய். மேல சொல்றதுதான் ஆச்சரியம். நிர்த்வந்த்வஹ நித்திய சத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இந்த ஸ்லோகம் ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தத்தை காட்டும். அதனால நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு நிமிந்து உட்கார்ந்து கேட்டுன்னு தான் புரியும். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தா போல இதை பார்த்துட முடியாது. இது ஒரு கருப்பு பலகை இருந்ததுன்னா எழுதி காட்டினா சட்டுன்னு புரிஞ்சு விடலாம். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல முயற்சிக்கிறேன், நீங்களும் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். நிர்த்வந்த்வ மோக்ஷம் என்று கடைசியாக நாம் அடைய வேண்டியது. மோக்ஷம் முக்தி. முக்திங்கிறது ஏதேதோ நினைச்சுக்க வேண்டாம். நிர்த்வந்தம், இரட்டை அற்று இருந்தால் அதுவே முக்தி. இல்லைன்னா ரெட்டைகளை தாண்டி நாம வசத்தினோட்டோம்னா அதுவே முக்தி. இங்க இருக்கிற வரைக்கும் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிக்கணும், மானத்தையும் அவமானத்தையும் மாறி மாறி அனுபவிக்கணும், லாபத்தையும் அலாபத்தையும் மாறி மாறி அனுபவிக்கணும், ஜெயத்தையும் வெற்றி தோல்விகளை மாறி மாறி அனுபவிக்கணும். இதெல்லாம் ரெட்டை. இந்த ரெட்டைகளை தாண்டி நம்ம போயிட்டோம்னா அது நிர்த்வந்த்வ மோக்ஷம்னு பேர். தாண்டுதல்னு என்ன செய்யலாம்? சில வழிமுறைகள் உண்டு. தாண்டதுன்னா இப்படின்னு 2 இருக்குங்கிற நிலைமையே தாண்டி விடுறது, அல்லது அந்த 2 இருந்துட்டு தான் இருக்க போறது, அதனால ஒண்ணு ஆயிட போறதில்லை என்று பொறுத்து கொள்வது, அல்லது துக்கத்தையே சுகமா நினைச்சு விடுறது. 3 வகைகள் உண்டு. ரெட்டைய பொறுத்து கொள்னு சொன்னா ரெட்டையனுடைய நிலைமையில நிற்காதே, நீ தாண்டி போடு. அப்படின்னா நம்ம ஆகாய விமானத்துல பறக்கிற மூலியம் பறக்கிறச்சே எதிர்த்தாப்புல ஒரு விமானம் வந்துவிடலாம், அல்லது ஒரே மேகக்கூட்டங்கள் வந்துடும். இந்த மேகக்கூட்டம் வர்றச்சே அதை ஓட்டின்னு இருக்கிற என்ன தெரியுமா பண்ணுவார்? ஒன்றும் அதுல இருந்து கீழே படுவர், இல்லை அந்த நிலைக்கு மேலே படுவர். அந்த நிலைக்கு மேலே படுத்துன்னா அந்த மேகம் வந்து இதை ஒன்றும் பண்ணவே பண்ணாது. கீழே படுத்துனாலும் மேகம் மேலே படும். இதே போல நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணச்சே கர்ணன் விட்டுட்டார், அர்ஜுனுடைய நெஞ்சுக்கு குறி வச்சு விட்டான், போயிட பொறுத்து பிராணன். கண்ணன் ஓங்கி கீதாச்சாரியன் தன் தேர் தட்டை அழுத்தினார், கீழப்படுத்து தேரு தலைப்பாகையோட போய் சொல்லு. அதை போல நமக்கு தலைக்கு மேல போடணும்னு சொன்னால் அப்ப நாம கீழே போடணும், இல்ல நம்ம காலுக்கு கீழே போடணும்னா நாம மேல போடணும். நிர்த்வந்த்வஹா, இந்த நிலையில சுகதுக்கங்கள் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த நிலையிலிருந்தே நாம மேல போயிட்டோம்னாலும் அது ஒன்றும் பண்ணாது. தயவுசெய்து இந்த இடத்துல அந்த நிலைக்கும் கீழே போகலாமான்னு நினைச்சுக்காதீங்க. அது விமானத்துக்கு வேணா போகலாமே தவிர இங்கு போறதுக்கு முடியாது. சுகதுக்கங்களை தாண்டி மேல போகலாம். அப்ப நிர்த்வந்த்வம்ங்கிறது தான் மோட்சம். இந்த இரட்டையை பொறுத்து கொள்ளுகிற நிலை, அல்லது இரட்டையை தாண்டி நிற்கிற நிலை. அந்த நிலையை அடைவதற்கு நமக்கு 2 தேவை. ஒன்று நிஸ்திரைகுண்யனாக இருக்க வேண்டும், மற்றொன்னு நித்திய சத்வஸ்தனாக இருக்க வேண்டும். நிஸ்திரைகுண்யன்னா முக்குணத்துக்குள்ளே 2 குணங்களை குறைத்து ஒரு குணத்தை வளர்த்து கொள்ளுதல். இன்னும் கேட்டா முக்குணத்தில் 2 குணத்தை குறைத்தல், அதை மட்டும் வச்சுப்போம். முக்குணத்தில்னா ரஜோகுணம், தமோகுணம், சத்தகுணம்னு 3 குணம். அதுல ரஜோகுண தமோ குணங்களை குறைத்து சத்தகுணத்தை வளர்க்க வேண்டும். இப்ப கண்ணன் 2ஆ பிரிச்சுட்டார். இது நிர்த்வந்த்வ மோட்சம். இந்த நிர்த்வந்த்வ மோட்சத்தை அடைய வேண்டும் என்னால் 2 தேவை. ரஜோகுண தமோகுணம் குறையிறது தேவை, சத்தகுணம் வளர்றது தேவை. இந்த 2த்தினாலே மேல போனோம்னா இப்படி ஒண்ணு போட்டு வச்சுங்க, முக்கோணம் போட்டுங்க. முக்கோணம் போட்டுட்டா அதுல லட்சியம் எது கடைசி கூறோ அதான் லட்சியம், அதான் நிர்த்வந்தம். ரெட்டையை தாண்டி விடுறதுதான் லட்சியம். தாண்டறதுக்கு 2 பக்கத்துல இருந்தும் ரஜோகுண தமோ குணத்தை குறைச்சிருந்தாலும் நிர்த்வந்தம் கிடைக்கும், சத்தகுணத்தை வளர்த்துண்டாலும் நிர்த்வந்தம் கிடைக்கும். அடுத்ததுக்கு அர்ஜுனன் கேட்டார், என்னமோ ரஜோகுண தமோகுணம் என் முன்னாடி நின்றுட்டு இருக்காப்பலையும் அதை கத்திய வச்சுன்னு நான் சண்டை போட்டு குறைச்சுனுண்டலா போற நீ சொல்லிட்டு இருக்கியே, அது எங்க இருக்குன்னு கேட்டான் முதல்ல அர்ஜுனன். அதை எனக்கு கண்ணில் காட்டு, நாம் மகாபாகு பரந்தபன், அடுத்த நிமிஷம் கத்தியோ வில்லோ அம்போ ரஜோகுண தமோகுணத்தை முடிச்சுடுறேன். கண்ணன் அப்பதான் சொன்னார், அவ்வளவு சுலபமெல்லாம் உன் முன்னாடி வந்து நிற்காது அர்ஜுனா, அதை நீதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதை கொல்லுவதற்கு கத்தி பயன்படாது, வில்லம்புகள் பயன்படாது, வேற 2 வேணும்னார். அர்ஜுன் கேட்டான், இப்பதானே நிர்த்வந்தத்துக்கு 2 வேணும்னு சொன்னேன், இன்னும் ஏதோ 2 வேணுங்கிறியேன்னா, ஆமா அதுக்கு அடிப்படை இருக்கு.
ரஜோகுண தமோகுணத்தை குறைச்சிக்கணும்னா நிர்யோகக்ஷேமனாக நீ இருக்க வேண்டும். சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னால் ஆத்மவானாக இருக்க வேண்டும். இப்ப அந்த 2 முக்கோணத்துக்கும் கீழே வந்துருங்க. முக்கோணத்துக்கு 3 மூலை இருக்கும் இல்லையோ, மேல் மூலையத்தான் நிர்த்வந்த மோட்சம்னு வைத்துக் கொண்டால் அது தேவையாரத்துக்கு ரஜோகுண தமோகுணம் குறையிறது, சத்தகுணம் வளர்றது. ரஜோகுண தமோகுணம் குறைய வேண்டும் என்னால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு கீழே வருவோம். அப்போது நிர்யோகக்ஷேமனாக இருக்க வேண்டும். ரஜஸும் தமஸும் என்னது தெரியுமோ? பேராசை. ஏதானு பண்ணிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுட்டே இருக்கணும், சாதிச்சுட்டே இருக்கணும். இது ரஜோகுணத்தினுடைய காரியம். தமோகுணம் தூங்கிண்டே இருக்கணும், குழம்பிண்டே இருக்கணும், குழப்பிண்டே இருக்கணும். இது தமோகுணத்தினுடைய காரியம். இந்த 2ம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் நிர்யோகக்ஷேமனாக இருக்க வேண்டும். யோகம்னா எதேதோ கிடைக்கணுங்கிற ஆசை, கிடைக்கிறது தான் யோகம். க்ஷேமம்னா கிடைச்சதெல்லாம் தங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க முடியும், இதெல்லாம் க்ஷேமம். வேற ஒண்ணுமே வேண்டாம். நிறைய கடிதங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும், நிறைய பத்திரிகைகள்லாம் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும், ஏதேதோ காகிதம் வந்துட்டே இருக்கும். இதை சட்டுன்னு அன்னன்னைக்கு கிழிச்சு போடுறதுக்கு யாருக்கான்னு மனசு வருமோ? அதை சேர்த்து சேர்த்து நம்ம மேஷ முழுக்க அது நிரம்பிடும். எப்பவான ஆறான வீட்டுக்கு விருந்தாளி வர்றதா இருப்பா, இது என்ன இப்படி போய் கிடக்கிறதேன்னுட்டு மொத்தமா கத்தையா அன்னைக்கு தூக்கி ஒரு பைக்குள்ள போட்டு வேணுன்னச்சே பார்த்து வச்சுப்போம்னு பைய எடுத்து பரண்ல வைப்போம். பல பைகள் பரணில் இருக்கும். அது என்னைக்குமே தேவைப்பட்ட நாளே கிடையாது. அப்ப அதத்தோட தூக்கி போடுறதுக்கு மனசு வரலன்னா என்னமோ எல்லாம் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணும், எதுவும் விட்டு போயிடவே கூடாது, கிடைக்காதெல்லாம் கிடைச்சுட்டே இருக்கணும், கிடைச்சதெல்லாம் நினைக்கே இருக்கணும்னா குப்பை காகிதமா? அதை கூட நாம வச்சுட்டு இருக்க முடியும். காகிதமே இருக்கப்படாதுன்னு இன்னைக்கு புதுசா மேற்கத்திய நாட்டுல சொல்லிட்டு இருக்கா. ஆனா நாம என்ன எல்லா காகிதத்தையும் வச்சுன்னு அதை கூட விடுறதில்லை. கண்ணன் தெரிவித்தார், அர்ஜுனா இப்படியெல்லாம் ஆசைப்படாதே, யோகத்துக்கு ஆசை வைக்காதே, க்ஷேமத்துக்கு ஆசை வைக்காதே. யோகம்னா கிடையாதது கிடைத்தல், க்ஷேமம்னா கிடைத்தது நிலைத்தல். ஒரு பெரிய நிறுவனத்தார் போட்டு இருக்காளோ இல்லையோ, யோக க்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு. அந்த யோக க்ஷேமத்துக்கு இதான் அர்த்தம். நாம யோக க்ஷேமம்னா நன்னா சாப்பாடெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கியா, இதான் யோக க்ஷேமம்னு. கிடைக்காதது கிடைத்தால் யோகம், கிடைத்தது தங்கினால் க்ஷேமம். இங்க கண்ணன் என்ன சொல்லுகிறார்? ஏதேதோ கிடைக்காதது கிடைச்சிருந்தாலோ, ஏதேதோ கிடைச்சிருந்து தங்கிட்டு இருந்தாலோ அப்ப ரஜோகுண தமோகுணம் வளர்ந்துட்டு தான் இருக்கும். ரஜஸையும் தமசையும் குறைக்கணும்னா ஆத்மா இது நாள் வரைக்கும் கிடைக்காதது அது கிடைக்க வேண்டும், பரமாத்மா இது நாள் வரைக்கும் கிடைக்காதது அது கிடைக்க வேண்டும், கிடைத்த பரமாத்மா தங்க வேண்டும். இப்படிங்கிற யோகக்ஷேமத்தை தவிர மற்ற எந்த பொருளை பற்றின யோகக்ஷேமம் இருந்தாலும் அதை விட்டுடு. அதைத்தான் நிர்யோகக்ஷேமகான்னு சொன்னான். நீ நிர்யோகக்ஷேமனா இருந்தியானா ரஜோகுண தமோகுணம் குறையும். ரஜோகுண தமோகுணம் குறைஞ்செடுத்து துவந்தத்தை தாண்டிடுவே. இது முக்கோணத்தினுடைய ஒரு பக்க படிக்கட்டு. இன்னொரு பக்கம் சத்துவகுணம் வளர்ந்ததுனால் துவந்தத்தை தாண்டிவிடலாம். சத்துவகுணம் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆத்மவானாக வேண்டும். கண்ட விஷயத்தை கிடைக்கணும்னு ஆசை வைக்காதேன்னு விட்டாரோ இல்லையோ, அதை இந்த பக்கம் வந்துடுனா ஆத்மாவிலே ஆசை வை. அப்ப ஆத்மாவை பத்தி சிந்தனம் பண்ண பண்ண சத்துவகுணம் வளரும். சத்துவகுணம் வளர்ந்தால் நிர்த்வந்த்வன் ஆகிவிடுகிறாய். இது இப்படி ஆத்மவானானா சத்வஸ்தன் ஆயிடுவோம். சத்துவகுணத்தில் நிலை நின்றால் துவந்தத்தை தாண்டிடுவோம். அதே இந்த பக்கத்திலே நிர்யோகக்ஷேமன், மற்ற விஷயத்தை பத்தி கிடைக்கணுங்கிற ஆசையை விட்டுட்டான், கிடைச்சது தங்கணுங்கிற ஆசையும் இல்லை. அப்படின்னா ரஜோகுண தமோகுணம் குறைஞ்சு போடும். ரஜசு தமசு குறைஞ்சதுன்னா துவந்தத்திலிருந்து தாண்டிடுவோம். ஆக துவந்தத்தை பொறுத்து கொள்ளுவதுதான் மிகச்சிறந்த க்ஷமா என்று கண்ணன் 2வது அத்தியாயத்திலே தெரிவிக்கிறார். திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வஹ நித்திய சத்வஸ்தா நிர்யோகக்ஷேம ஆத்மவான். கொஞ்சம் சொற்கள்லாம் வரிசையா பார்த்தா அப்படி மருட்சி ஏற்படுத்துறாப்புல இருக்கும், ஒரு கஷ்டமும் இருக்காது. நம்ம பூர்வாச்சாரர்களுடைய வியாக்கியானம் உபனிஷத்துக்களுக்காகட்டும் கீதைக்காகட்டும் அவ்வளவு தெளிவா எழுதி வைத்துள்ளார்கள். நாம் கொஞ்சம் பொழுதை கொடுத்து மெனக்கடுறதுக்கு தயாரா இருக்கணும். இருந்துட்டோம்னா எப்படி சத்துவத்தை வளர்க்கலாம் கேட்டுட்டே இருப்போம். இது பரத்தியார் கேட்டா என்ன சொல்லுவார்கள்? ஏதோ சத்துவத்தை வளர்க்கணும்னு நான் வழி சொல்லவே மாட்டார்கள்னு சொல்லிடுவா. அப்படி அல்ல, வழி தெளிவாகத்தான் இருக்கிறது. அந்த வழியை நாம் நன்றாக புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும். ஒருத்தர் சொன்னார், திருமங்கியாழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், முக்குணத்தில் 2 அகற்றி ஒன்றினில் ஒன்னின்னு பாசுரம். 3 குணம் இருக்கு, அதுல 2 குணத்தை ஒழிச்சுடு, ஒரே ஒரு குணத்துல மட்டும் நன்னா கட்டியா பிடிச்சுக்கோன்னார். உடனே ஒருத்தர் பின்னாடியிலேருந்து எழுந்திருந்தார், அதை ரொம்ப நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன்னார். ஆழ்வார் பாட்டு முக்குணத்தில் 2 அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்னு அவர் வேகமா பாடிட்டு போனார் போல் இருக்கு. எந்த ஒன்றுன்னு சொல்லலை,
ஒன்றினில் ஒன்றினின்னு பாடினாரே தவிர எதுன்னு பாட்டுல இல்லை. உடனே ஒருத்தர் சத்தம் போட்டு சொன்னார், நான் எப்பவோ சத்தத்தையும் ரஜஸையும் தொலைச்சுட்டு தமசுல நின்னாச்சு, ஒன்றினில் ஒன்றி நிற்கணும், ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கணுமே, ஏதோ ஒண்ணு அல்ல, சத்வத்திலே ஒன்றி நிற்க வேண்டும். சத்தகுணம் நேர்மையை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும். ரஜோகுணம் ஆசையை கொடுக்கும், பிரவೃತ್ತಿயை கொடுக்கும், கோபத்தை ஏற்படுத்தும். தமோகுணம் அறிவின்மையை தூண்டும், அனவதானத்தை ஏற்படுத்தும், பிரமாதத்தை ஏற்படுத்தும், கவனமின்மையை கொடுக்கும், ஒரே சோம்பல்ல ஈடுபடுத்தும், தூக்கத்தை கொடுக்கும். இந்த முக்குணங்களிலே சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்துண்டாத்தான் துவந்துவத்தை பொறுத்துக்க முடியும். எந்த துவந்தம்? சீதோஷ்ணம், குளிர்ச்சி ஏற்படுறது. சில பேருக்கு குளிரும் ஆகாது, வெயிலும் ஆகாது, ரொம்ப மெத்துன்னு இருந்தாலும் ஆகாது, கடினமா இருந்தாலும் ஆகாது, நின்ன ஆகாது, உட்கார்ந்து ஆகாது, படுத்துட்டு ஆகாது, எதுவுமே ஆகாதுன்னு வச்சுருக்க முடியும். அப்ப இவர்களுக்கெல்லாம் சத்துவகுணம் வளரவில்லைன்னு அர்த்தம். சத்துவகுணம் வளர்ந்ததுனாலே எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுகிற சக்தி நமக்கு ஏற்படுகிறது. பொறுத்துக்கணும். குளிர பொறுத்துக்கணும்னா என்ன செய்யலாம்? போர்வை எடுத்து நாம போத்தி விடுறோம். அதே போல உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கெடுதல்கள் நம்ம இடத்துல வரும்போது பகவத் பக்திங்கிற போர்வை எடுத்து போத்தினுட்டோம்னால் இது எதுவுமே நம்மை கட்டமே படுத்தாது. ஆகையாலே தாராளமா துவந்தத்தை பொறுத்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். க்ஷமாச்ச காபரா புரோக்தா க்ஷமா துவந்த சகிஷ்ணுத்வம். க்ஷமாங்கிறது இரட்டையை பொறுத்து கொள்ளுதல். அடுத்து 86வது கேள்வி. காச்ச ஹ்ரீஹி பரிகீர்த்திதா. பதில் ஹ்ரீர் அகாரியம் நிவர்த்தனம். ஹ்ரீஹி, ஹ்ரீஹின வெட்கம். எது வெட்கம்னு கொண்டாடப்படுகிறது? இது ஆண் கேட்கிற கேள்வி, ஆணை பார்த்து கேட்கிற கேள்வி. அதனால நாம பெண்கள் படுகிற வெட்கம் இங்க நிச்சயமா விஷயமாக முடியாது. எது வெட்கம்னு சொல்லுகிறான்? ஹ்ரீஹி அகாரியம் நிவர்த்தனம். முன்னோர்கள் எதை செய்யவில்லையோ அதை நான் செய்யணும்னு ஆரம்பிக்கிறச்சே, இதை செய்ய போறோமேன்னு செய்யாம விலகிறேன் இல்லையோ, அதைத்தான் இந்த இடத்துல வெட்கம்னு தெரிவித்தார். ஒருத்தன் எப்போது வெட்கப்பட வேண்டும்? இந்த காரியத்தை முன்னோர் செய்யவில்லையே, நாம செய்யணுமே, இது நாம செய்யலாமா, இது செய்யக்கூடாதேன்னு வெட்கி தலை குனிகிறான் இல்லையோ, அதுதான் மிகச்சிறந்த வெட்கம். ஒரு காரியத்தை முன்னோர்கள் எப்படி பண்ணி காட்டியிருக்காளோ அப்படித்தான் நாம் திரும்ப செய்ய வேண்டும். பரதனிடத்திலேயே ராமன் கேள்வி கேட்கிறான். நேத்துக்கே ஒரு இடம் சொன்னேன் இல்லையோ, சித்திரகூடத்துக்கு பரதாழ்வான் போனார். பக்கத்துல ராமன் உட்காந்து வச்சுன்னு வரிசையா கேள்வியா கேட்டுருந்தார். பகல் வேளையில தூங்காம இருக்கியா? மந்திரிகளை மாத்தாம இருக்கியா? ராஜ்ய விஷயத்தெல்லாம் அந்த புறத்துல போய் பேசாம இருக்கியா? இப்படி ஒண்ணுனா கேட்டுன்னு வந்தார். கடைசியா ராமன் ஒரு கேள்வி கேட்டான். யாம் விருத்திம் வர்த்ததே தாத்த யாஞ்சன பிரபிதாமஹா. நம் முன்னோர்கள் எப்படி நடந்திருக்கிறார்களோ அந்த வழி மாறாமல் இருக்கிறாயான்னு பரதனை பார்த்து ராமன் கேட்கிறான். இது வரைக்கும் பரதன் ஒரு கேள்வி கூட பதிலே சொல்லல, தலையே ஆட்டல. ஏன்னா ராஜாவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விவாவே ராமன் கேட்டுருக்கார். பரதனோ இன்னும் ராஜாவாகவே ஆகலே. அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியே பிரயோஜனம் இல்லை. கடைசியா ராமன் கேட்டானோ இல்லையோ, முன்னோர்கள் எப்படி நடத்தினார்களோ அதை மாறாமல் இருக்கிறாயா? இப்பதான் பரதன் எழுந்திருந்து ஒரு வார்த்தை சொன்னார். ராமன், நீ அதை மாத்த முற்படுகிறாய், அதை சரிப்படுத்துறதுக்கு தான் நான் வந்தேன்னா அவன். நான் என்ன மாத்தினேன்? மூத்தவன் இருக்க செய்தே இளையவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவது நம் முன்னோர்களுடைய மரபு அல்ல. ஆனா நீ அதை மார்த்த பார்த்தாய். நீ மூத்தவன் இருக்கே, இளையவனான பரதன் எனக்கு பட்டங்கட்ட பார்க்கிறார்கள், அது கூடாது, அதை மாற்றி அமைப்பதற்குத்தான் வந்தேன் என்று பரதன் தெரிவித்தான். அப்ப எவ்வளவு தூரம் முன்னோர் மொழிந்தவர்கள் ஆசைப்படுகிறார்கள். மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில சாதித்தார். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கார்களோ அதை அப்படியே கேட்டு திரும்ப சொல்ல வேண்டும். உபன்யாசம் பண்ற இல்லையோ, நமக்குன்னு ஒண்ணு புதுசா தோணித்துன்னு சொன்னால் அதுக்கு வெட்கப்பட வேண்டும்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு இது தோணித்து, இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு நானா இந்த கோட்டில ஒண்ணு சொன்னேன்னு வச்சுங்கோ, அடுத்த தரத்திலிருந்து அயோத்தியா மண்டபத்துக்காரர்கள் அந்த உபன்யாசகரை கூப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா நமக்குன்னு ஒண்ணு தோணவே கூடாது. முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கார்களோ அதைத்தான் நாம திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இதுக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஆழ்வார்கள்லாம் அடிக்கடி கிளிகளை வளர்ப்பார்கள். அவ குயில் வளர்த்திருக்கலாம், வேற ஏதான் வளர்க்கலாம். ஆனா கிளியை பத்தி அடிக்கடி பாட்டு வர சொல்லியோ, எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ,
அதே போல மென்கிழி போல் மிகமிழற்றும் என் பேதையே, திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியே கைகூப்பி வணங்கினாளே என்று பாசுரம். இவர்கள்லாம் கிளியை பத்தி சொல்றாளே, கிளி நன்னா பேசுமா குயில் நன்னா பேசுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கிளி பேசினா நன்னா இருக்கவே இருக்காது, அதுதான் கரகரான்னு ஒரு மாதிரி பேசும். குயில் பேசினா நன்னா குயில் பாடும் இல்லையோ? அப்ப ஆழ்வார்கள்லாம் எல்லே இளங்குயிலே என்ன உறங்குதியோ அப்படின்னு பாடியிருக்கலாம். மென் குயில் போல் மிகமிழற்றும் என் பேதையே அப்படின்னு பாடியிருக்கலாம். வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்னு மடக்குயிலை கைகூப்பி வணங்கினாள் என்று பாடியிருக்கலாம். இதெல்லாம் சொல்லாம ஏன் கிளியை சொல்றாள்னா, குயில் தானே பாடும், கிளி சொல்லிக் கொடுத்ததை திரும்ப சொல்லும். கிளி அப்பவும் தாம் பாடவே பாடாது. தலைவி எதை சொல்லி கொடுக்கிறாளோ அதைத்தான் கிளி திரும்ப சொல்லும். ராமான்னு சொன்னா அது ராமான்னு கத்தும், நாம கிருஷ்ணான்னு சொன்னா அது கிருஷ்ணான்னு கத்தும், நம்ம நரசிம்மான்னு சொன்னா அது நரசிம்மான்னு கத்தும். ஆனா குயிலுக்கு தனக்கே பாட தெரியுமோ இல்லையோ, அது ஆழ்வார்கள் ஒத்துக்கவே மாட்டா. நான் சொன்னதை திருப்பி சொன்னா போரும். என்ன, நானே எங்க ஆச்சாரியன் சொன்னதை தானே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஒத்தொத்தரும் அவனவன் ஆச்சாரியன் எதை சொல்லி கொடுத்தானோ அதை மட்டும் திரும்ப சொன்னால் போதும். ஆக முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்க வேண்டும், பின்னோர்ந்து தாம் அதனை பேச வேண்டும். அப்படி சில பேர் பேசலே, பேசாதது கூட தேவலே. இதை நான் சொல்றேன்னு சொல்றவனை கூட ஒத்துணுடலாம். ஆனா யாரிடத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு உபதேசத்துல மாதிரி சொல்றாருன்னா, இவனுக்கு தோணினதை சொல்லிட்டு இதுதான் சாஸ்திர புஸ்தகத்துல இருக்குன்னுட்டானோ இல்லையோ, அவங்கிட்ட தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னார். சொல்றதையான்னு எனக்கு சாஸ்திரம் எல்லாம் தெரியாது சுவாமி, நானா ஏதோ தெரிஞ்சுட்டே கத்துட்டே சொல்லிட்டு இருக்கேன் இப்படின்னுட்டா தப்பு சொல்லலாம். ஏன்னா நம்ப மாட்டோம். இருக்கட்டும், ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக கேட்டுட்டு புறப்பட்டு போடுவோம். ஆனா இவர் சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு இது யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில இருக்கு, இது ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இருக்கு, இது மனுஸ்மிருதியில இருக்குன்னு ஏதானு சொல்லிட்டு போட்டாருன்னு வச்சுங்க, நமக்கு அது பெரிய புஸ்தகம். அதனால திறந்து பார்க்கறதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை இருக்காது. ஓ இதெல்லாம் அதுல இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம நம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். பல விஷயங்கள் சாஸ்திரத்தில் இருக்காது. ரொம்ப முக்கியமானது ஜோதிஷ சாஸ்திரத்தின்படி நடப்பதென்னாங்கிறத நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த சாஸ்திரம் பரிகாரம் சொல்லாது, எந்த சாஸ்திரமும் சொல்லாது. இப்ப நாம நிறைய விஷயம் பரிகாரத்தை தேடின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது வேதத்துக்கு அங்கம். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், 6 அங்கங்கள் வேதத்துக்குண்டு. அதுல ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது கர்மத்துக்குரிய காலத்தை கணிப்பதற்காக பிறந்தது. நான் எப்ப தர்ப்பணம் பண்ணணும், எப்ப காரியங்களை பண்ணணுங்கிறதுக்கு தான் ஜோதிஷ சாஸ்திரம். அதை வச்சுட்டு நாம கூடவே போனா போறது, என்னுடைய கோள் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் என்ன பாடுபட போறேன் அப்படின்னு வேணா தெரிஞ்சுக்கலாம். இதுல சனி வருவர், வெள்ளி வருவர், குரு வருவர், புதன் வருவர், அவாவா வந்துட்டு தான் போவா. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கைன்னு இருந்தா இந்த 9-12 பேரும் குறுக்க வராமலா இருக்க போறா? நிச்சயம் அவரவர்கள் வேலை வந்துன்னு தான் இருப்பார்கள். போறவர்கள் பாட்டு போயிட்டு இருக்கணும். நம்ம வேலையை பார்த்து நாம பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இது 7.5 வருஷம் ஒன்று வரும், 8 வருஷத்துக்கு ஒன்று வரும், 4 வருஷத்துக்கு ஒன்று வரும். எல்லாம் இந்தந்த தேதி கொடுத்து இந்த தேதியிலேருந்து நகர்றது அப்படின்னு போடுவார்கள். அது நகரதான்னு பார்த்துட்டே இருப்போம். அது மாட்டுக்கு நகரச்சே நகர வேண்டிதான். நம்ம பக்கத்தில் இருக்க சத்யநாராயண பெருமாள் புறப்பாடு கண்டுரொளி நகர்ந்தா பார்க்கறதுல பிரயோஜனம் உண்டு. இதை விட்டுட்டு எங்கேயோ ஆகாசத்தில் இருக்கிறது நடக்குமான்னு பார்த்துட்டா இப்ப நாம என்ன அது நடக்காத நிறுத்திட போறோமா, இல்ல அதுதான் நகரான்னு முன்னோட போறதா? எதுவும் நடவாது. ஆக நம்ம பொறுத்தவரை ஈஸ்வரனிடத்துல நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறது முக்கியம். முன்னோர்கள் என்ன வழி காட்டி கொடுத்தார்களோ அதன்படி வாழ வேண்டும். அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்களோ அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் பரதன் தெரிவித்தான். ஆண்டாளும் அதே ஒரு பாசுரத்தில் சொன்னார், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. நீ பாட்டுக்கு வந்து என்னிடத்திலே மோட்சம் கொடுன்னு கேட்கிறே, கைங்கரம் கொடுன்னு கேட்கறியே, ஆண்டாளே இதெல்லாம் உனக்கு 6 சொல்லி கொடுத்தார்கள். திருப்பாவையில் மார்கழி நோன்பு நோர்க்க வேண்டும்னு எங்க தெரிஞ்சுட்டே, நீயா தானம் பண்ணியா அப்படின்னு கண்ணன் கேட்டான். ஆண்டாள் பளிச்சின் பதில் சொல்லிட்டா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், இதை என்றோ ஏற்கனவே பண்ணி வைக்கப்பட்டது, அதை பார்த்து நான் இப்போது செய்து கொண்டு வருகிறேன் என்று ஆண்டாள் தெரிவித்தாள். இதே விஷயத்தை 2ஆம் பாட்டிலேயும் நாம் பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெடுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம்னு வருது இல்லையோ. அப்படின்னா முன்னோர்கள் செய்யாததை நாம் செய்ய மாட்டோம். முன்னோர்கள் பண்ணினதை பண்ணா வெட்கமில்லாத இருக்கலாம். முன்னோர்கள் எதை பண்ணலையோ அதை பண்ண போச்சே வெட்கம் வருது இல்லையோ. அதைத்தான் வெட்கம் எதுன்னு கேட்க, முன்னோர்கள் பண்ணாதத்தை நாம் பண்ண போனால் அப்போது நமக்கு வெட்கம் ஏற்பட வேண்டும் என்று பதில் சொன்னார். காச்ச ஹ்ரீஹி பரிகீர்த்திதா ஹ்ரீர் அகாரியம் நிவர்த்தனம்
எந்த இடத்திலே நான் செய்யக்கூடாதோ அதிலிருந்து விலகி இருப்பதுதான் நல்லது. ஆக முன்னோர்கள் நம்ம குடும்பத்திலேயே பெரியோர்கள் இருந்திருப்பார். நம்ம தாத்தா பாட்டி இருந்திருக்கலாம், அடுத்தது நம்முடைய தாய் தந்தையர்கள் இருந்திருப்பார்கள். இப்ப அவர்கள்லாம் பரமோதத்துக்கு போயிட்டான்னு வச்சுப்போம். நாம மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாமளோ இளைஞர்கள், ஒன்றும் ரொம்ப தெரியறதில்லை, தர்மசாஸ்திரமும் ரொம்ப தெரியாது. அப்ப என்ன செய்யலாம்? சாஸ்திரம் படிச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணணும்னு வச்சுக்க முடியாது. இப்படி வேணா வச்சுப்போமே, ஒரு காரியத்துல நமக்கு சந்தேகம் வருது, இந்த காரியத்தை எப்படி பண்ணலாம்னு யோசித்து பார்க்கிறோம். நான் இப்படி முடிவெடுக்கிறேன்னு வச்சுப்போம், இதை என்னுடைய தகப்பனார் இருந்திருந்தார்னா ஒத்துண்டிருப்பாரா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பார்த்துங்கோ. ஒத்துண்டிருந்திருப்பார். ஏன்னா அவரோட ஒரு 40 வருஷம் வாழ்ந்திருக்கும் இல்லையோ. என்னென்னத்துக்கெல்லாம் சரின்னு சொல்லுவார், என்னென்னத்துக்கெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவார் நமக்கு தெரியும். அதெல்லாத்தையும் முதல்ல கூட இருந்து தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதுவே இல்லைன்னுட்டா அப்புறம் மேற்கொண்டு நாம் எப்படி வாழ? ஏன்னா மனு பகவான் மொத்த தர்மசாஸ்திரத்தையும் சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் சொன்னார், நான் எத்தனை தான் எழுதி வச்சாலும் எங்கேயானு ஒரு தர்ம சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும். பாச உச்சம், யாராரு போயிட்டா யாராரு பிறந்தா என்னென்ன தீட்டு உண்டு இப்படின்னு ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கு. லோகத்துல எத்தனை வரவு இல்லை சொல்லுங்க, அத்தனை வரவு இருக்கும் இல்லையோ. இது இத்தனை என்னைக்கான ஒருத்தர் உட்காந்து மறக்காம எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கணும்னா 1-2 எங்கேயானு விட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கடைசியில மனு பகவான் எழுதி வைக்கிறார், இதுல எல்லாம் ஏதேனும் சந்தேகம் வந்தால் உங்களுடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய மூத்த பெண்டிர்களை கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மனு பகவான் முடிச்சுட்டார். ஆக மூத்தோர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களிடத்துல கேட்டு கேட்டு நாம் விஷயங்களை கிரகித்துக் கொள்ளலாம். அந்த கிரகணத்துக்கு அவர்கள் இருந்திருந்தா நேர பார்த்து கேட்டு விடலாம். ஒருவேளை இல்லைன்னு வச்சுப்போம், அப்ப அவர்கள் வாழ்ந்த காலத்துல எப்பப்படி உண்டு இல்லை சொல்லியிருப்பார்களோ இப்ப நாம கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். இது எப்படி நாம பண்றமே, எங்க தாயார் ஒத்துன்றிருப்பா, எங்க தந்தை ஒத்துன்றிருப்பாரா, அவர் மாட்டார்னு சொல்லுவார்னு தோணித்துன்னா நாமும் அதுலேருந்து வேலைக்கு விடணும். அவர் சரின்னு ஒத்துன்றிருப்பார்னு தோணித்துன்னா மேற்கொண்டு நாம் அந்த வேலையை செய்யலாம். ஆக முன்னோர்கள் எப்படி நடத்தி காட்டினார்களோ அதன்படி நடக்க வேண்டியது முக்கியம். ஹிரீர் அகாரியம் நிவர்த்தனம். 87வது கேள்வி, கிம் ஞானம் புரோச்சியதே, எது ஞானமாக கொண்டாடப்படுகிறது? கிம் ஞானம் புரோச்சியதே, ஞானம் தத்துவார்த்தம் சம்போத, தத்துவார்த்தம் உண்மை பொருளை பற்றி, சம்போத நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் அது ஞானமாக சொல்லப்படுகிறது. உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆசை இருக்க வேண்டும். புத்தகத்தை திறக்கிறோம், கடை போகிறோம், ஒரு புஸ்தகம் வாங்கினோன்னு வச்சுங்க, வாங்கின உடனே அதை படிக்கிறதுல 2 விதம் உண்டு. இப்போ இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வரோமோ இல்லையோ, இப்படி பார்க்கறது, 8ஆம் பக்கம் 12ஆம் பக்கம் 22ஆம் பக்கம் கடைசி பக்கம் இப்படி கீழே வைப்போம். இது முதல் வகை. இந்த மாதிரி படிக்கிறது ஞானத்துக்கு வழியே வகுக்காது. இது ஏதோ மேலெழுந்த வாரியா புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் புத்தகத்துல எழுத்தெழுத்தா படிக்கிறோம், படித்ததற்கு நடுவுல படிச்சு பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே ஒரு வழக்கம் உண்டு, 2 வரி இருக்கும் இல்லையோ, வரியை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று, வரிக்கு நடுவில் படிப்பதுன்னு ஒன்று உண்டு. புத்தகத்தை எப்ப எடுத்தாலும் வரியும் படிச்சு தெரிஞ்சுக்கணும், வரிக்கு நடுவுல கவிஞர் என்ன அர்த்தம் வச்சிருக்காருங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஞானம் என்னும் யாதாத்ம ஞானம்னும் பெயர். மேலெழுந்த வாரியான ஞானம் ஞானம், ஆந்தரமான உள்ளோடு இருக்கக்கூடியது யாதாத்ம ஞானம், உண்மையான ஞானம். என்னன்னு பார்ப்போம். ஒரு 2 விஷயத்தை மட்டும் தெரிவிக்கிறேன். அப்ப ஞானத்துக்கும் யாதாத்ம ஞானத்துக்கும் உண்டான வித்தியாசம் தெரிந்து கொள்ளலாம். ஆத்மாவை பத்தி முதல்ல நமக்கு ஞானம் வேணும். ஆராய ஆரம்பிச்சோம், ஆத்மா எப்படி இருப்பார் யாரும் காட்ட முடியாது. திடீர்னு ஒருத்தர் இடத்துல போய் ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுத்து, 7 நாள் போய் உட்காந்து கேட்டேன், இனிமே ஆத்மாவை தெரிஞ்சுட வேண்டியதுதான். அதனால எப்படி இருக்கும்னு காட்டும்னா உத்தரும் காட்ட மாட்டான். ஆத்மாவை பத்தி நிறைய சொல்லிண்டே இருப்பார்களே தவிர காட்டும்னு சொன்னா ஆறு காட்டுவிட போற. சரி சுவாமி, ஆத்மாவை காட்ட வேண்டாம், இந்த வைகுண்டத்தை யானு காட்டுங்கோ, அதை யானு பார்த்துட்டு நாங்க நம்புறோமேன்னா காட்டவும் முடியல. ஏன் அதை நீங்க பார்த்ததே இல்லையா? அதனால தானே இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதை நான் பார்த்திருந்தேன்னா இங்கே எதுக்கு பேச போறேன், நீங்க எதுக்கு கேண்டு போறீர்கள்? ஆக கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யாரெல்லாம் வைகுண்டத்தை பார்த்துட்டானோ இங்க உட்காந்து பேச போறதில்லை, யாரெல்லாம் இன்னும் வளவளான்னு பேசிட்டு இருக்கானோ அவன் கிட்டேயே போல. அதனாலதான் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆக வைகுண்டத்தையும் காட்ட முடியாது, ஜீவாத்மாவையும் காட்டிவிட முடியாது. ஆனா ஆத்மாவை பத்தி சொல்லுனால் நிறைய சொல்லுவார்கள். சொல்றதுல முக்கியமானது ஆத்மாவை பத்தி மேலெழுந்த வாரியா தெரிஞ்சுக்கிறதுனா, ஞானமயன் ஜீவாத்மா, ஞாதா ஜீவாத்மா, ஞானமே வடிவெடுத்தவர், ஞானமுடையவன், அபார ஞானம் படைத்தவர், இயற்கையிலேயே ஞான கொழுந்து, ஞான செல்வம் இப்படின்னு தெரிஞ்சுட்டா ஆத்மாவை பத்தி மேலெழுந்த வாரியா தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படின்னா எது கீழ் எழுந்த வாரின்னு கேட்படும் இல்லையோ,
இதுவே மேலெழுந்த வாரின்னா அப்ப தெரிஞ்சுக்காதது எது? தேகமே ஆத்மான்னு தெரிஞ்சுட்டா தெரிஞ்சுக்காததுன்னு அர்த்தம். தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர். என்ன உடம்புக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு என்ன வித்தியஸ்தப்படுத்தி தெரிஞ்சுக்கிறானோ இல்லையோ. ஆத்மாவை பத்தி ஞானமுடையவன் தெரிஞ்சுட்டால் மேலெழுந்த வாரியான அறிவு. ஏன் அதை மேலெழுந்த வாரின்னு சொல்றாள்னா, ஆத்மா ஞானமுடையவன் மட்டும் தெரிஞ்சுட்டா அடுத்தது செருக்கு வந்துடும். செருக்குன்னு அகங்காரம், நான் ஞானி அப்படின்னு நினைச்ச உடனே அகங்கரிக்கிறாரோ இல்லையோ. அதே இந்த புஷ்பம் அகங்கரிக்காது, இந்த புஸ்தகம் அகங்கரிக்காது, இந்த கடிகாரம் அகங்கரிக்காது. ஏன்? ஞானமே இல்லையே.